அவர்களுடைய சுன்னத்தான வெள்ளாடையை வாரத்துக்கு ஒரு நாள் கூட போடுவதற்கு நமக்கு மனம் வரவில்லை. அருமையான தோழர்களே, உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்வேன், ஒரு வெள்ளிக்கிழமையாவது வெண்மையான ஆடை அணிந்து பள்ளிக்கு வாருங்கள். அது ஃபர்வா வாஜிபான் மட்டும் கேள்வி கேட்டு நம்முடைய மஹப்பத்தை சீரழித்து விடாதீர்கள். அவர் அந்த கம்பியை சுட வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டார். அருமையானவர்களே, இந்த மஹப்பத்தை போய் எங்கே சொல்வது? இந்த மஹப்பத்துக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை. இந்த மஹப்பத் நம்மிடத்தில் வர வேண்டும். அதற்காகத்தான் நாம் மீலாதை கொண்டாடுகிறோம். செருப்பு அணிகிற பொழுது வலது காலில் தான் முதல் செருப்பு அணியணும். இது மாதிரி மீலாது விழால எல்லாம் செருப்பு உள்ள போட்டு வந்துட்டோம். சில இடங்கள்ல வெளியில கலட்டிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய அதாம் என்னன்னா செருப்பு அங்கேயும் இங்கேயும் போயிடும். ஆனா நம்ம பார்க்கிற சமயம் முதல்ல கிடைக்கிது இடது கால செருப்பு தான் கிடைக்கும். போட மாட்டோம். அதை கையில தூக்கிக்கிடணும். அதை தேடிட்டு நடக்கூடாது இல்ல, அதை கையில தூக்கி நடக்கணும். 4 பேர் நம்மை பார்த்து கேட்பார்கள், உனக்கு என்னப்பா கிடைச்ச செருப்ப காலில் போட வேண்டியதானே? இல்லை, என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா, என் ஆஷிகான முஹம்மது முஸ்தபா, என் மஹபூபான முஹம்மது முஸ்தபா, என் வாழ்நாளின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா, என் ஈருலக தென்றல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வலது காலில் தான் செருப்பை அணிந்தார்கள் என்று சுன்னத் எனக்கு காட்டுகிறது. எப்ப வலது கால் செருப்பு கிடைக்கிறதோ முதலில் அதை அணிந்து கொள்கிறேன். ஆமா, யாராவது யான்சா இடது காலில் முதல்ல அடிச்சா என்ன வந்துருது? ஒன்னும் வராது. ஆனால் என் ஹபீபுடைய சுன்னத் அங்கே விடுபடுகிறது. அந்த சுன்னத்தான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அருமையானவர்களே, வாழ்க்கையில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர வேண்டும். வாழ்க்கையில் வர வேண்டும். கிடைக்கிற நேரமெல்லாம் இங்க வருகிற பொழுது ஒரு ஆலிம் சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். பஸ்ல ஏறுகிற பொழுது சில சமயம் 3 மணி நேரம் பிரயாணம் செய்வோம். இப்ப நம்ம கண்ணு பார்க்கிற பார்வையெல்லாம் ஹராம். பழைய காலம் மாதிரி இல்லை. ஹராம விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டுமா? ஏறியதும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். என்ன ஸலவாத் நமக்கு பிரியமோ அதுல தர்க்கமெல்லாம் பண்ணிட்டு இந்த ஸலவாத் அந்த ஸலவாத் தர்க்கத்துக்கு இறங்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையே தர்க்கமாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் அமல் செய்வோம். கண்மணி நாயகத்தினுடைய ஸலவாத்தை ஓதுவோம். சுன்னத்தை பின்பற்றுவோம். அவர்களுடைய புகழ் காவியங்கள் காதுல இப்படி முன்னாடினா தனியா எவனாவது உட்கார்ந்து பேசினா அவர் கிறுக்கு போய் நினைச்சோம். இப்ப தனியா பேசலைன்னா தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். முன்னாடியாவது ஒரு ஹெட்போனுடைய ஒயர் தெரியும். இப்ப அதையும் ஒரு பட்சன் ஒண்ணு எடுத்து உள்ள சொல்லிக்கிட்டானோ தாரா உட்கார்ந்து சிரிக்கலாம், தாரா உட்கார்ந்து பேசலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எழுந்திரிச்சு போயிடானோ. இந்த காலம் வருகிற காலகட்டத்தில் நாம் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஆஷிக்காக இருந்து கொண்டு ஸலவாத்து சொல்வோம். நம்முடைய உணர்வில் கண்மணி நாயகத்தை கொண்டு வருவோம். கொண்டு வந்துவிட்டு அதற்கு பின்னால் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். எதை சொல்லி பாருங்கள்? உம்மாவுடைய மடி வயிற்றில் கிடந்து நாம் படித்தோமே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி பாருங்கள். ஒரு மதீனாவோடு நமக்கு ஏற்படுகிற தொடர்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போய் கொண்டிருக்கிறார்கள். யார்? ஃபஸ்ஸிதுகு ஃபில் காரி வ சித்தீகு லம் யரிமா வஹும் யகூலூன மா பில் காரி மின் அரிமி லன்னல் ஹமாம வலன்னல் அன்கபூத அலா கைரில் பரியத்திலம் தன்சுஜி வலம் தஹுமி. புர்தா ஷரீஃப்ல சொல்வாங்க. புர்தா ஓதும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானா. உலகத்தில் யார் யாரையோ புகழ்கிற வாயாக என் வாய் மாறக்கூடாது. பிறப்பதற்கு முன்னால் பெயர் அஹ்மத், பிறந்ததற்கு பின்னால் முஹம்மத், நாளை கியாமத்தில் அவர்களுடைய பெயர் மஹ்மூத், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தின் பெயர் மகாம மஹ்மூத், அவர்களுடைய கொடியின் பெயர் லிவாவுல் ஹம்த். எல்லாமே புகழ்.
நாம ஒண்ணும் புகழ்ந்து கண்மணி நாயகத்தின் அந்தஸ்தை உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே நாயகமே, உங்களுடைய அந்தஸ்தை ஒவ்வொரு செகண்டிலும் இல்லை, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டிலும் நான் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நான் உயர்த்தோம், இந்த மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டும் உயர்த்த வேண்டாம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலாயிகத்துமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், நீங்களும் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். ஆனால் ஆஷிகீன்கள், மஅரிஃபா என்னும் ஞானத்தை கற்றுத் தருபவர்கள் நமக்கு சொல்வார்கள், இதுல அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நான் இருக்கிறேன், என்னுடைய மலாயிகத்துமார்கள் இருக்கிறார்கள், உனக்கு வேணும்னா நீ ஸலவாத்து சொல்லு. நீ சொல்லி ஒண்ணு என் ஹபீபின் அந்தஸ்தை உயர்த்த வேண்டிய தேவையில்லை. என் ஹபீபின் அந்தஸ்தை நான் உயர்த்தி இருக்கிறேன். உனக்கு 30 100 1000 500 சவாபு கிடைக்க வேண்டுமா? உலகத்தில் அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்படாத ஒரே அமல் உனக்கு கிடைக்க வேண்டுமா? ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். உணர்வில் கண்மணி நாயகம் வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானா? உணர்வில் வர வேண்டும். உணர்வில் வருகிற பொழுது கனவில் கண்மணி நாயகம் வருவார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியினுடைய பெயரை கேட்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு ஆசை, இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கம் போவோம் இல்ல? கண்டிப்பா போவோம். எப்படி என்ன கண்டிப்பா சொல்றியா? எங்க கண்மணி நாயகம் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வார். எங்க அமல்களின் மீது உள்ள நம்பிக்கையோட எங்களுக்கு கிடையாது. நாம கை கட்டினா ஓரளவு ரவுண்ட் பீட் வந்துடும். நாம திக்ர் செய்தா அல்லாஹ் 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 திக்ர் நடக்குது, அப்படியே ஒரு ரவுண்ட் பீட்டுக்கு லண்டன் வரைக்கும் போயிட்டு வரனால வந்துடும். நம்ம அமல்களின் மீது நமக்கு என்ன நம்பிக்கை? என்ன ஹபீப் என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு நபர் எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்கிறார், முடிக்க நினைவு கூறணும். அந்த மாதிரி ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தில் வாழ வைப்பானாக. அவர்களுடைய மஹப்பத்தில் நம்மை வாழ வைப்பானாக. நம்ம லண்டனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம என்ன செய்வோம்? கூகுள் மேப்ல தேடுவோம், லண்டன்ல எங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம், என்னெல்லாம் இருக்கு, ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி வச்சிருப்போம்ல. லண்டன்ல காலையில 5 மணிக்கு எழுப்பி போயிடணும், இங்க போனோம், இருக்கு 5 நாள் தான், 5 நாளை பிரயோஜனமா கழிக்கணும். ஊர்ல வந்து லண்டன் பேசிட்டு இருக்க கூடாது, அப்படியே பயன்படுத்தணும் என்று திட்டம் போட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொர்க்கம் செல்வோம். செல்லுகிற பொழுது நமக்கு இருக்கிற சில ஆசைகள் இருக்கிறது. என்ன ஆசை? ஹபீபான முஹம்மது முஸ்தபா, ஆஷிகான முஹம்மது முஸ்தபா, நம்முடைய ஈருலக பெண்களான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழைகிறோம். பள்ளிவாசல் திறப்புலா நடக்குது. அன்றைக்கு ஜும்மா நாள் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு பள்ளிவாசலுக்குள்ள நுழைய பார்ப்போம்ல. அதுல முன்சஃப்ல போனோம்னா அதுல நமக்கு முன்சஃப்ல போய் இருந்து அப்படி ஒரு கெப்பா பின்னால இருக்கிறவங்கள பார்வை பார்ப்போம். தெரியுமா? நான் முன்சஃப்ல இருக்கிறேன்னா வீடியோல நான் நல்ல தெரிகிறேன்னு பார்ப்போம். பள்ளிவாசல்லாம் திறந்தாச்சு. அன்றைக்கு அசர் தொழுகையில நான் முன்சஃப்ல இருக்கிறேன்னு சொன்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க? போய் வேலையை பாருங்க, அசர்ல முன்சஃபே ஃபுல்லா வரல. அப்படிதான் நம்ம பள்ளிவாசல் வச்சிருக்கோம். எனவே சொர்க்க திறப்பு விழாவில் நமக்கு ஒரு ஆசை. சொர்க்க திறப்பு விழாவில் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரத்தை பிடித்து சொர்க்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. அபூபக்கர் நாயகத்தை பார்க்க வேண்டும். சொர்க்கத்துல நமக்கு ஆசை. ஹூர்லிங்களோட அதெல்லாம் வேண்டாம். அவர் நல்ல துஆ செய்யறேன், நீங்க நிச்சயமா ஆமீன் சொல்லணும். அது நமக்கு ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருமையான மனைவியோடு அல்லாஹ் நாளை நம்மை சொர்க்கத்தில் வாழ வைப்பான். கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், கொஞ்சம் கூடுதல் குறைவு இருந்தாதானே வாழ்க்கை. எங்க வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என் மனைவி கிட்ட சொல்ற முதல் வார்த்தைமா சொர்க்கத்திலே உங்களோட தான், சொர்க்கத்திலும் உங்களோட தான். உடனே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து
நம்மை பாதுகாப்பானாக. நம்ம மனைவி இல்ல, நமக்காக குழந்தையை பெற்றெடுத்து தந்தவள் அல்லவா, நம்முடைய கஷ்டத்தை நம்மளோடு சகித்தவள் அல்லவா. சில சமயம் எடுத்து பேசியிருப்பா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சில முன்பின் விஷயங்கள் அல்லாஹ் இந்த பேச சமயம் சொன்னாங்களே, அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்மாதிரிக்காக வேண்டி நடத்தி காட்டினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அபூபக்கர் நாயகத்தை பார்க்கணும். நீங்க தான் அந்த அபூபக்கர் நாயகம், கையை கொஞ்சம் தாங்க, நாங்க முத்தி கிடட்டு மோந்து கிடட்டு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கணும். யா உமர் ஃபாரூக் அவர்களே, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? 20 ரக்காத் தொழுதாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாங்கெல்லாம் 20. தைரியமா சொல்லுவோம் அல்லவா, அவர்களுடைய கரத்தை பிடிப்போம். உங்களை உண்மையான தோழர் என்று சொன்னவர்கள் ஜும்மாவுடைய 2வது குத்பாவில் அமீருல் முஃமினீன் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கூட்டனான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கணும். அப்படியே பார்த்து வந்து நம்முடைய தலைவர் இமாமுல் அய்மா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, எங்க இமாம் அவர்களே, நான் ஷாஃபி மذهب அது வேற விஷயம், ஆனா எனக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மேல ஒரு அழியாத பாசம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யா சய்யிதஸ் சாதாத்தி ஜிதுக காஸிதா அர்ஜூ ரிலாக ஃபஅஹ்தமி பிஹிமாகா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸீதத்துன் நுஅமானியாவில் படித்த பாடல். யா சய்யிதஸ் சாதாத், தலைவர்களின் தலைவரே, ஜிதுக காஸிதா, உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். அர்ஜூ ரிலாக, உங்களுடைய திருப்பொருத்தத்தை நாடுகிறேன். வஅஹ்தமி பிஹிமாகா, உங்களுடைய பாதுகாவலை நான் தேடுகிறேன். என்னுடைய அருமையான வாலிபர்கள், சில வாலிப பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட சொல்வாங்க, ஹஜ்ரத் நல்லா வாழணும்னு தான் நினைக்கிறான் ஹஜ்ரத், முடியல ஹஜ்ரத். உண்மை, அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளையுடைய கையை நம்ம பிடிச்சிடணும் உடனே. ஓடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உண்மை கரெக்டா சொன்னாடா. எங்க வாலிபம் போல இல்லை, உன்னுடைய வாலிபம் வேற. நீ இன்னைக்கு ஹராமையை பார்த்து வாழ்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஹராம பார்க்க முடியுமா? நினைச்சா கூட பார்க்க முடியாது. இன்றைய வாலிபர்கள் நினைச்சா கூட பார்க்காம இருக்க முடியும். நேர மாறுபாடான காலம். அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? இந்த பைத்த படிங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இது போல இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை பிடிக்கணும். அங்க எப்படி நம்ம இங்க மாதிரி எல்லாம் இல்ல, வாட்ஸ்அப் தொடர்பெல்லாம் இல்ல. யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க முன்னால அல்லாஹ் நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இருப்பாங்க. அவங்க சொர்க்கத்துல எத்தனையாவது மாடியிலேயே இருப்பா. அவங்களுடைய பிரைவேட் ரூமுக்குள்ள நம்ம உள்ளார உட்காரலாம். இப்படி ஒரு ஆசை வைப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக பயணம் போகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாம பயணம் போவோம். சுமார் 430 கிலோமீட்டர். மக்கால இருந்து மதீனாவுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றே சொல்லிடுவாங்க, நாளைக்கு மதீனா போறோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க, பழம் தண்ணி பாட்டிலாம் ரெடியா வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எது தேவை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏசி பஸ்ல ஏறி சாஞ்சி உட்கார்ந்து நிம்மதியா ஒரு தூக்கத்துல அப்படியே போவோம். போகிற பொழுது ஒன்றையாவது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 430 கிலோமீட்டரையும் என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே கடந்தார்கள். கண்மணி நாயகன் 430 கிலோமீட்டர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 800 கிலோமீட்டர். கூட தானே நடந்தா, கூட தான் நடந்திருப்பா. திடீர்னு முன்னால ஓடுவாளாம், திடீர்னு பின்னால ஓடுவா, திடீர்னு வலது பக்கம் ஓடுவா, திடீர்னு இடது பக்கம் ஓடுவா. கேட்கிற பொழுது, யா அபூபக்கர் எங்க ஓடுறீங்கன்னு கேட்டா, இல்ல நாயகமே, உங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். கண்மணி நாயகன் கேட்கிறார்கள், அபூபக்கரே உங்களுக்கு அந்த தீங்கு வராதா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், உங்களுக்கு முன்னால் அபூபக்கர் ஒருத்தன் கிடையாதுப்பா. தபஹுன் நஃப்ஸ் ஃபில் மஹப்பா, மஹப்பத்தில் தன்னை அழித்துக் கொள்ளுதல். அபூபக்கர் நீங்க யாரும் கிடையாதே, இருந்தால் அல்லவா
கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், எல்லோருடைய பொருளையும், நேரம் நெருங்கிட்ட அரபு வார்த்தை சொல்லிக்க நேரம் இல்ல, உலமாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சத்தியத்தில் வாழ வைப்பானாக. உலகத்தில் எல்லோருடைய பொருளும் எனக்கு பலனளித்தது, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருள் பலனளித்ததை போல வேறு யாருடைய பொருளும் பலனளிக்கவில்லை என்று இந்த வார்த்தையை சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மாறி மாறியாக அழுகிறார்கள். கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், யா அபூபக்கர், நல்லது தானே சொன்னேன், உங்க பொருள் தான் எனக்கு அதிகமாக பயன்பட்டது, யாருடைய பொருளும் பயன்படவில்லை என்று தானே சொன்னேன் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், ஏன் பொருள், அபூபக்கருடைய பொருள் ஏன் பிரிக்கிறியா? எனக்கு ஒரு பொருள் இல்லை நாயகமே, உங்களுக்குத்தான் அனைத்தும், நானும் உங்களுக்குரியவன் என்று இருக்கிற போது வேறுபடுத்தி பேசாதீர்கள். நம்ம சில சமயம் சொல்லுவோம்ல, ரொம்ப நெருங்கிட்டோம்னா நீங்களும் நானும் ஒண்ணுங்க, நீங்க நானும் வேற இல்லை என்று சொல்வதின் உச்சகட்ட நிலையில் போய் நின்று கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்வார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உயர்வுபடுத்துவானாக, நம்மை கண்ணியப்படுத்துவானாக. அந்த குகையில கால சவுர், அந்த குகையில ஏறி ஹஜ்ஜிக்கு இந்த புத்த வருஷம் போகக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட நான் ஒரு வழிமுறை சொல்றேன். எந்த யாராவது ஹஜ்ஜிக்கு போனோம், ஏதாவது ஒரு கொடுக்க சொல்லுங்களேன்னு சொன்னா, போன உடனே ஒரு முஸல்லா காசு கொடுத்து வாங்கி அதை கஅபத்துல்லாஹ்ல போட்டு தொழுது, அத மஸ்ஜிது நபவியில போட்டு தொழுங்க, அத கார ஹிரால போட்டு தொழுங்க, அத கார சௌர்ல போட்டு தொழுங்க, பத்ர்ல போனா அங்க போட்டு தொழ முடிஞ்சா தொழுங்க, மஸ்ஜிதுல் குபைலத்தை எல்லா இடத்திலையும் தொழுது பரக்கத்துள்ள முஸல்லாவாக அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுல நமக்கு தொழுவதற்காக நான் இன்றைக்கு வச்சிருக்கேன். 13 வருஷத்துக்கு முன்னால போன அந்த முஸல்லா சௌர்ல தொழுதிருக்கிறேன், ஹிரால தொழுதிருக்கிறேன், பத்ர்ல திபலத்தை இல்ல எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தொழுதேன். இந்த முஸல்லா நல்லா தான் இருக்குது. இரண்டாவது ஒரு முஸல்லாவை கூட தயார் பண்ணிக்கிடுவோமே, இரண்டாவது ஒரு முஸல்லா தயார் பண்ணினேன். இந்த தடவை முஸ்தலிஃபால போறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையே ஏற்பட்டது. ஹாஜிகள் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு இடத்தை காட்டி தான் முஸ்தலிஃபா இங்க தங்குகிறான், அது முஸ்தலிஃபாவே கிடையாது. கடைசியில ஓடி ஆடி அங்க போய் சேர்ந்துட்டோம். முஸ்தலிஃபால போன சந்தோஷத்துல அங்க விரிச்சு தொழுதுட்டு திரும்ப எடுக்க மறந்துட்டு, அல்லாஹ் ஒண்ணு எனக்கு போதும் இதே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறானோ என்னவோ தெரியவில்லை. அருமையான சகோதரர்களே, சௌரில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், யார் சொல்றா, கொஞ்சம் வெளியே நில்லுங்க, நான் உள்ள போறேன். ஏன் உள்ள போறியா? உள்ள போய் சுத்தம் பண்ணணும், ஏதாவது விசஜந்துக்கள் இருந்தால் உங்களை தீண்டு விடுமே. அப்பொழுதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அபூபக்கர், அப்போ உங்களை தீண்டாதா? அபூபக்கர் நாயகம் என்ன சொல்லி இருப்பார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் அபூபக்கர் ஒரு ஆள் இல்லை யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் யாரும் கிடையாது யா ரசூலல்லாஹ். சௌரில் தங்கி விட்டார்கள், வெளியே இறங்கி வருகிறார்கள். வருகிற பொழுது போகிற பொழுது 2 பையோட போனாங்க அபூபக்கர் நாயகம். ஒரு பையில் கண்மணி நாயகத்தினுடைய மாட்டு உடை, இன்னொரு பையில் அபூபக்கர் நாயகத்தினுடைய மாட்டு உடை. வருகிற பொழுது ஒரே ஒரு பை கண்மணி நாயகத்தினுடைய மாட்டு உடை அதில் இருக்கிறது, அபூபக்கர் நாயகத்தினுடைய மாட்டு உடை பையே காணோம். கண்மணி நாயகம் கேட்டார்கள், யா அபூபக்கர், அந்த பையை எங்கேன்னு கேட்டாங்க. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அந்த ஆடையை தான் கிழிச்சு அங்க இருக்கிற பொந்துகளை எல்லாம் அடைத்தேன் என்று சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு மாற்றுவதற்கு உடை வேண்டாமா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் இல்லை யா ரசூலல்லாஹ். இந்த நிலைக்கு நாம் வர வேண்டுமா வேண்டாமா? அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, நாம் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள். மரணிக்கிற நாளில் நாம் முஸ்லிமாக மரணிக்கிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம முஸ்லிமாக வாழ்வோம், ஒரு உண்மையான முஃமினாக வாழ்வோம், கண்ணியமானவனாக வாழ்வோம், கண்மணி நாயகத்தின் மீது பிரியம் வைத்து வாழ்வோம். அசைகிற அசைவுகளில் எல்லாம் சுன்னத்துர் ரசூலை கொண்டு வந்து காட்டுவோம். ஹவுதுல ஒது செய்யலாம், வீட்டிலேயே ஒது செய்துட்டு வரதுதான் சுன்னத். வீட்டிலேயே ஒது செய்துட்டு வந்து பள்ளிவாசல்ல கம்பீரமா 2 ரக்காத்து தொழுகிறோம் இல்ல,
ஒரு உம்ராவுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. ஒரு கஷ்டம் இல்லையே. வீட்டுல ஒழு செய்தா இந்த ட்ரெஸ்ல நினைய நம்ம மாத்தி கையில ஒழு செய்து கைலிய மாத்தி கண்ணியமாக வருவோம். வருகிற ஒழு செய்கிற பொழுது கிப்லாவை நோக்கி ஒழு செய்யலாம். கிடைக்கிற இடத்திலே ஒழு செய்யலாம். எங்க ஒழு செய்தாலும் ஒழு உண்டாகுமா உண்டாகாதா? ஆனால் கிப்லாவை முன்னோக்குகிற பொழுது ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத் நமக்கு கிடைக்கும். அருமையான சகோதரர்களே, மிஸ்வாக் நமக்கு எத்தனை பேர் தெரியும்? இல்லையே. நாளை டென்டல் ஆஸ்பத்திரி கூடி இருக்கு தெரியுமில்ல? எத்தனை பேர் ரூட் கனாலே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை பல்லு எடுத்துட்டோம்? அதுக்கு பிறவாது ஒரு மிஸ்வாக் பெஞ்சு வச்சிருக்கிறோமா? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்த பாடம் அல்லவா? அருமை சகோதரர்களே, அந்த பாடத்தை பின்பற்றுவோம். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கால்ல ஒரு நோய் ஏற்பட்டு இந்த சுகர் மாதிரி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்துல கேட்போம், யா அல்லாஹ், நீ தந்திருக்கிற வெளி உறுப்புகள் உள் உறுப்புகள் நான் மரணிக்கிற வரையிலும் செயல்பாட்டில் ஆக்கி தருவாயா. கிட்னி ஃபங்க்ஷன் இல்லாம இருக்க கூடாது. அல்லாஹ் தந்த கிட்னி கோடி கோடியாக கிடைத்தால் கிடைக்காது, கொடுத்தால் கிடைக்காது. அல்லாஹ் தந்த கால், அல்லாஹ் தந்த ஈரல், அல்லாஹ் தந்த இதயம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் கடைசி வரையும் செயல்படக்கூடியதாக ஆக்குவாயாக. அந்த மாதிரி இன்னொரு துவா, யா அல்லாஹ் என்னை கடைசி வரையிலும் யாருக்கும் பாரமாக வாழ வைக்காதே. நம்முடைய சொந்த பிள்ளையா இருந்தா கூட ஒரு 4 நாள் பாப்பாங்க, 5வது நாள் ஹஜ்ரத் அத்தா படுக்கையா இருக்கிறா, ரூமெல்லாம் ஒரே வீச்சமா இருக்கியா ஹஜ்ரத், அல்லது வாட்ச் எதுக்கு அத்தா போய் சரி பார்க்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளவு வசதி நமக்கு. அந்த பழைய காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 10 குடும்பம் 5 குடும்பம் ஒரு வீட்டுல, ஒவ்வொருத்தருக்கும் 10 மக்கள். அட்டாச் பாத்ரூமும் இல்ல, அட்டாச் நோய்களும் இல்ல, நிம்மதியா வாழ்ந்தோம். அன்றைக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் வந்தா அந்த சந்தோஷம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு கல்யாணம் வந்ததும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. அத்தனையும் ஆடிட்டோரியத்துல வாரோம், அங்கிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியே ஓடிடுறாங்க. இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஆகியிருக்கிறது. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால்ல ஒரு நோய். கடுமையான புண். மருத்துவர்கள் சொன்னார்களாம், இந்த காலை எடுத்துறேன், இந்த காலை எடுக்கணும். எடுக்காம இருந்தா இந்த நோய் மேல ஏறி காலை நாசமாக்கி. காலை எடுக்கணும்னா நம்மள மாதிரி தியேட்டருக்குள்ள கொண்டு போய் மயக்க ஊசி போட்டு ஒண்ணும் தெரியாம மேல உள்ள பகுதிகள் எல்லாம் மயக்காம கீழே பட்டு மயக்க வச்சு உணர்விளக்க செய்து டாக்டர் நம்மளோட பேசிட்டே இருந்தாருக்குதா இல்ல. அன்றைக்கு மயக்க மருந்து இல்ல. இப்ப என்ன செய்வாங்க, கொஞ்சம் போதை பொருளை கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருவாங்க. கடுமையான போதையில கிடப்பாங்க. காலை ஆயுதங்களை வச்சு அறுத்துருவாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்களாம், காலை அறுக்கணும், கொஞ்சம் போதை பொருள் தாரோம், நினைச்சுக்கிறாருங்க. மசாலா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நிர்பந்தத்தை அதெல்லாம் எடுக்கலாம். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை பொருளை தொட்டதில்லை, அவர்கள் உபயோகப்படுத்தியதில்லை. அருமை சகோதரர்களே, எந்த நிலையிலும் ஒரு ஹராமை செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்நிய பெண்கள் நஸ்ஸாக இருந்தால் கூட நம்முடைய அவை உறுப்புகளில் வந்து சிறுநீர் மாற்று பைகளை தொங்க விடுவதற்காக அவர்கள் வந்து நம்மோடு இருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை சுத்தமான சுன்னத்து நபியில் வாழ வைப்பானாக. எனவே எனக்கு அதெல்லாம் தர வேண்டாம், நான் உட்கார்ந்து கை கட்டி என் தொழுவதுக்கு கால அறுத்து ஒரு போதை பொருளும் இல்லை. கை கட்டி தொழ ஆரம்பிக்கிறார்கள். காலை அறுத்து மாற்றி விட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு சொன்னாலாம், காலை அறுத்துட்டோம். அறுத்துட்டா கேட்டா அல்லாஹ் இப்படி ஊர்வத்து தொழுகையாவது அவருடைய வாழ்நாளில்
அல்லாஹ் ஒரு வக்தாவது இப்படி தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானா. காலா திட்டம் சொன்னதும் அந்த காலை கொஞ்சம் என்ற தாங்கன்னு கேட்டான். காலை கையில கொடுத்தாங்க. காலை கையில வாங்கிட்டு சொன்னாலாம், யா அல்லாஹ், எனக்கு நாளை நீ தந்தாய், 2 காலும் 2 கையும், 3 என்னோடு தரிபடுத்தி வைத்திருக்கிறாய், 1 மட்டும்தான் நீ எடுத்திருக்கிறாய். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு காலு போச்சு, இங்க நம்மளை நொண்டின்னு சொல்லுவானோ, நம்மளை கேள்வி பண்ணுவானோ, எப்படி நடக்க போறனோ தெரியல. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி சொல்லித்தி, நீ ஒன்னதான் எடுத்தாயா அல்லாஹ், 3 என்னோடு தான் இருக்கிறது, உனக்கே ஷுக்ர், உனக்கே நன்றி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையோடு நிறுத்துகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் யாரும் இருப்பதில்லை. எல்லோருக்கும் கஷ்டம் வருகிறது. கஷ்டம் வருகிற பொழுது ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி பாருங்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு இளைஞனை எல்லோரும் சேர்ந்து பிடிச்சு இழுத்து கொண்டு வரா. வந்து என்னன்னு கேட்கிற சமயம், இவருடைய அத்தாவை கொலை பண்ணி போட்டான். கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு கொலை பண்ணது உண்மைதானா? ஆமா உண்மை, நான் கொலை பண்ணிட்டேன். ஏன் செய்தா? செய்துட்ட, இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த கொலையானவர்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கேட்கிறாங்க, இவரை மன்னிச்சிருக்கிறார். மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாதுன்னா என்ன செய்ய முடியும்? இவரை கொன்ற வேண்டியதான். கொலை குற்றத்துக்கு கொலை குற்றம். அப்ப கொண்டவர் சொன்னாரா, அமரது எல்லாம் பார்த்து, எனக்கு தண்டனை நியாயமான தண்டனை, ஒரு அனுமதி கேட்கிறேன், ஒரு 2 நாள் எனக்கு டைம் தான். நான் வெளியூர்காரன். வெளியூர்ல போய் என்னுடைய குடும்பத்தினர்களை சந்திச்சு என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வசியத்தை செய்து, பிள்ளைகளுக்குரிய வசியம் செய்து கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டு நான் வாரேன். மறுபடியும் எல்லாரும் கேட்கிறா, நீ போறப்பா, உனக்கு ஜாமீன் யாருன்னு கேட்டா, இந்த ஊர்ல யாரு எனக்கு தெரியாது, யாராவது ஜாமீன் இருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது யாரும் நிற்கவில்லை. ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார்கள். யா அமீர் முஃமினீன், நான் நிற்கிறேன் என்றார்கள். மறுபடியும் கேட்டார்கள் அந்த சஹாபியை பார்த்து, அருமை தோழரே, அவர் 2 நாளைக்குள்ள வர இல்லைன்னா உங்களை தூக்கு மரத்தில் ஏற்றியவன் தெரியுமில்லா? தெரியும், நான் அனுமதி வழங்குகிறேன். அவர் போயிட்டு 2 நாளைக்கு பின்னால் மக்ரிபுடைய நேரம், அவை கூடுகிறது. போன மனுஷரை காணோம். எல்லோரும் பார்க்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி, அவங்க அழைக்கிறார்கள், என்ன தோழரே, அவர் எங்கே கேட்டாங்க. தெரியலையா கலீஃபா, சாட்சி நின்றீர்களே? சாட்சி நின்றேன். டைம் இருக்கிறது அல்லவா, பார்ப்போம். கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது. வேகமான ஒற்றகையில் பறந்து வருகிறார் அந்த மனிதன். வந்து முன்னால் நிற்கிற பொழுது, யா அமீரல் முஃமினீன், வேலையா, கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், வந்து விட்டேன் என்று சொன்னதும் அந்த மனிதரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களா, யாப்பா போனீங்களா, உன் அட்ரஸ் எங்களுக்கு தெரியுமா, ஏதாவது தெரியுமா, அப்படியே வீட்டுல இருந்துட வேண்டியதானே, ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாரா, ஒரு முஃமின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற கெட்ட பெயர் இந்த சமூகத்துக்கு வந்துவிடும். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்தேன். இல்லை என்றால் பெயர் என்ன பதிவாகும்? ஒரு முஸ்லிம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, எனவே நான் வந்தேன். இப்பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளுக்கு ஜாமீனாக நின்றீர்களே என்று கேட்கிற பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் நம்மை பார்த்து அவையும் கேட்கிறார், அவருக்கு அவையும் கொடுப்பதற்கு ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்று அவப்பெயர் வரக்கூடாதே என்பதற்காக நான் அவருக்கு ஜாமீன் நின்றேன். இந்த வார்த்தையை கேட்டு நிற்கிற பொழுது, யார் கொலை செய்யப்பட்டாரோ அவற்றிலிருந்து கிசாஸ் பரிகாரம் தேட வந்திருக்கிறாரோ அந்த இளைஞர் மாலையாக அழுகிறாராம். அழுது விட்டு சொன்னாராம், இவரை நான் மன்னித்து விட்டேன், இவரை நான் மன்னித்து விட்டேன். இதை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
மாலை மாலையாக அழுகிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோம் பாரசீக பேரரசுகளை கிடு கிடு என நடுநடுங்க வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடிக்கிறார்கள். வடித்துவிட்டு அந்த சகோதரர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இவரை மன்னித்தீர்கள் என்று கேட்கிற பொழுது சொன்னார்களாம், ஒருவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஓடி வருகிறார், ஒருவர் அவருக்கு அமானிதம் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமானவன் மன்னிப்பை கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகம் நாளைக்கு சொல்லும், ஒரு முஸ்லிம் மன்னிப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக நான் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத் தந்த மன்னிப்பை கொடுத்தேன் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கண்ணீர் வடித்தவர்களாக சொன்னார்களாம், என்னுடைய ஆட்சியில் இவ்வளவு அற்புதமான மனிதர்களை நீ தந்தாயே, உனக்கே எல்லா புகழும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிமாக முஃமினாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவராக நாம் இருந்து கொண்டு அயோக்கியர்களாக வாழ வேண்டாம். கேவலமான செயல்பாட்டுக்கு நம்மை நாம் ஆட்படுத்தி விட வேண்டாம். நம்முடைய குடும்பங்களை பகைத்து வாழ வேண்டாம். நம்முடைய சகோதரர்களை எதிர்த்து வாழ வேண்டாம். இஸ்லாமிய சமூகத்துக்கு கவனக்குறைவை, ஒரு கண்ணிய குறைவை, ஒரு தலைக்குறைவை ஏற்படுத்துகிற எந்த செயலையும் நாமும் செய்ய வேண்டாம். நம்முடைய இளம் தலைமுறையினரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய யுவதிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருமை மக்களை நாமே சந்தோஷத்தோடு திருமணம் முடித்துக் கொடுக்கிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அற்புதமான நல்ல நிகழ்வு. ஆடியன்ஸ் கிடைக்கிறது தான் பேசுறதுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. நீங்க எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தாதான் பேச முடியும், அது எல்லோருக்கும் தெரியும். அற்புதமான ஒரு நல்ல மஜ்லிஸ். அல்லாஹ் இதை கபூலாக்கி நாளை நம்மை ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விட்டு கூட செய்வானாக. எல்லோருக்கும் நன்றி கூறி துஆ செய்யுமாறு வசியத் செய்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நான் துஆ செய்கிறேன். எனக்காக, என் குடும்பத்துக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.